மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினத்தை கருப்பு தினம் என்று சொல்கிறார். எதற்கு? மக்களே, நான் உங்களுக்கு முன்னாலே நான் இதை சமர்ப்பிக்கிறேன். உங்கள் பணத்தை சுருட்டி லஞ்சம் பெற்று அதன் மூலம் தண்டனை பெற்று அது பிஎம்மா கொடுத்தா கூட, பிரதமராக இருந்தால் கூட, முதல்வராக இருந்தால் கூட, அமைச்சராக இருந்தால் கூட 30 நாட்கள் அவர்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் தொடர முடியாது என்ற சட்டம் மக்களுக்கான சட்டமா இல்லையா? உங்களுக்கான சட்டமா இல்லையா? இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று எப்படி சொல்ல முடியும்? மடியில கனம் இருந்தால் தானே வழியில பயம் இருக்காது, பயம் இல்லாமல் இருக்கும். ஆக மடியில கனம் இருக்குது, அதனால வழியில உங்களுக்கு பயம் இருக்கிறது. ஊழல் அமைச்சர்களை மடியில கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு இந்த சட்டம் வந்ததுன்னா செந்தில் பாலாஜி துறை சார்ந்த துறை இல்லாத அமைச்சராக சிறையில் உட்கார்ந்துருக்க முடியாது. அதனால் நான் என்கிட்ட நேற்று கேட்டாங்க, பாஜக யாராக இருந்தாலுங்க. அதனால் இதை ஒரு கருப்பு தினம் என்று சொன்ன முதலமைச்சரை நான் கண்டிக்கிறேன். ஏனென்றால் அப்படி என்றால் மக்கள் பணத்தை சுருட்டுபவர்களையும் ஊழல் செய்பவர்களையும் நீங்கள் பாதுகாக்கிறீர்களா என்று கேட்கிறேன். உடனே ஒன்று சொல்கிறாங்க, பொய் குற்றம் சாட்டப்பட்டு அவர் நீதிமன்றம் எதற்கு இருக்கிறது? நீதித்துறை எதற்கு இருக்கிறது? விதிவிலக்குகளை விதிகளாக மாற்ற முடியாது. அதனால் அது கருப்பு தினம் அல்ல, மக்களுக்கான விருப்பு தினம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.